இன்னைக்கு குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாங்களா? இன்னைக்கு குட்டீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி, கும்பகோணம் ஸ்டைல்ல வந்து கார சட்னி தான் கொடுத்துருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா கார சட்னி வந்து நைஸா அரைச்சிட்டேன். கொர கொரன்னு அரைக்கணும். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க கருவேப்பிலை, புதினா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிட போறாங்கன்னு பயந்துகிட்டு அதை ஃபுல்லா வந்து நைஸா அரைச்சி அவங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட்டோ ஜாமோ வச்சு கொடுத்துருந்தேன். இந்த சட்னியை வச்சு ஒரே ஒரே ஒரு இட்லி போதும்னு சொல்ற கிட்ஸ் கூட கிட்டத்தட்ட வந்து 3 இட்லி சாப்பிடலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து ஒரே ஒரு இட்லி போதுமா எனக்கு, சட்னி கொஞ்சமா வச்சு கொடுங்க எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இட்லி கேட்பப்பா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி என் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி அழகா சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நிஜமாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னி வச்சா அழகா ஒரு இட்லியில 2 இட்லி நல்லா தாராளமா சாப்பிடுவாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்க பொருள் மேல எது மேலயும் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நான் வந்து வருஷம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகா எடுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி எடுத்து வச்சிருக்கேன்ட்டு. அந்த மாதிரி அடிக்கடிக்கு பாத்தீங்கன்னா அது கலருது, கலண்டு விழுந்துருது. நானும் அதை பிக்ஸ் பண்றேன், கலண்டு விழுந்துருது. கடைசியில நேத்து பாத்தீங்கன்னா ஒரு இது தொலைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு லஞ்ச் பாக்ஸா வேற லஞ்ச் பாக்ஸா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா. இது நல்ல குவாலிட்டி தான், பட் ஏன் தெரியல அப்படி ஆகுதுன்னுட்டு. இந்த மாதிரி யாருக்காவது அனுபவம் இருந்தா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் அவ்வளவுதான். உங்க வீட்டுல உங்க குட்டீஸ்க்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டால தமிழ் லட்சு vlogs ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை. நன்றி மக்களே.